வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் லோகேஸ்வரி முகன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகளை காண்போம். மாற்று கருத்துக்களை சட்டத்துக்கு உட்பட்டு கையாள்வீர். பருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்ல தாக்குதலுக்கு அமைச்சரவை கண்டனம். EPF-இல் 10,000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக நிதியுள்ளோருக்கு 500 ரிங்கிட் அடுத்த மாதம் சேமிப்பில் சேர்க்கப்படும். ஜொஹூரில் கடுமையாகிறது வெள்ளம். பஹாங்கில் வெள்ளம் வடிவதை தொடர்ந்து மாரான் மரத்தாண்டவர் ஆலயம் மீண்டும் திறக்கப்பட்டது. பருவாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ங்கே கூஹாமின் இல்லம் தாக்கப்பட்டது. பேரா மஞ்சூங் அயர்தவாரில் உள்ள அவரின் வீட்டின் முன் பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்டது. அதில் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த 3 வாகனங்கள் சேதமுற்றதை பேரா போலீஸ் தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது யூஸ்ரி ஹசன் பஸ்ரி உறுதிப்படுத்தினார். அதிகாலை 2:55 மணிக்கு போலீஸ் அந்த சம்பவம் குறித்து தகவல் பெற்றது. மெர்சிடிஸ் பென்ஸ், ஹோண்டா CR-V, டொயோட்டா ஹைலாக் ஆகிய 3 வாகனங்கள் தீப்பற்றி எரிந்ததாக அவற்றின் உரிமையாளருமான டத்தோங்கே கூறினார். தொடக்க கட்ட விசாரணையில் பெட்ரோலிய குண்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் புட்டி நிகழ்விடத்தில் கண்டெடுக்கப்பட்டது. அந்த குற்றத்தில் ஈடுபட்டோரை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை போலீஸ் தீவிரப்படுத்தியுள்ளது. அதுவரை விசாரணைக்கு இடையூறை ஏற்படுத்தும் வகையில் ஆரூடம் புரளியை கிளப்ப வேண்டாம் என பொதுமக்களுக்கு போலீஸ் அறிவுறுத்தியது. டத்தோ ங்கே கூஹாம் இல்லத்தின் மீதான தாக்குதலை அமைச்சரவை கடுமையாக கண்டித்தது. அதேவேளை மாற்று கருத்துக்களை கையாள்வதில் சட்டத்தை மீறி செயல்பட வேண்டாம் என தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபர்சில் நாட்டு மக்களுக்கு நினைவுறுத்தினார். மக்களின் உணர்வுகளை தூண்டும் நடவடிக்கைகள் கூடாது. குறிப்பாக மாற்று கருத்துக்களை கொண்டோரை கையாள்வதில் மக்களை தூண்டிவிட வேண்டாம் என்றும் அமைச்சரவை நினைவுறுத்தியது. சட்டத்தை மீறி இயங்குவோருக்கு எதிராக அதிகார தரப்பு கடும் நடவடிக்கை எடுக்கும் என்ற எச்சரிக்கையையும் ஒருமைப்பாட்டு அரசு பேச்சாளருமான ஃபஹமி விடுத்தார். பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் டத்தோங்கே இல்ல முற்றத்தில் ஏற்பட்ட தீயை விரைந்து அணைத்து சேதங்களை கட்டுப்படுத்திய தீயணைப்பு மீட்புத் துறைக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் குடியிருப்பு பகுதிகளில் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை 5G அலைக்கற்றை சேவை 80.2 விழுக்காட்டை எட்டியது. இலக்கிடப்பட்ட விகிதத்தை அது எட்டியதாக ஃபமி ஃபர்சில் தெரிவித்தார். அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக நாளை மறுநாள் சிறப்பு பணிப்படையுடன் சந்திப்பு நடத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். அந்த சந்திப்பில் எட்டப்படும் முடிவுகள் அமைச்சரவையில் அறிவிக்கப்படும். ஒற்றை இணைப்பு சேவையிலிருந்து இரட்டை இணைப்பு சேவைக்கு 5G அலைக்கற்றை குறித்தும் ஆலோசிக்கப்படும். அந்த திட்டம் சீராயப்பட்ட பின்னர் செயல்படுத்தப்படும் என ஃபமி ஃபர்சில் கூறினார். இவ்வேளையில் டிஜிட்டல் நேஷனல் பர்ஹா DNB-வும் சைபர் செக்யூரிட்டி மலேசியாவும் இலக்கவியல் அமைச்சின் கீழ் இயங்கும் என ஃபஹமி தெரிவித்தார். சைபர் செக்யூரிட்டி மலேசியா இதற்கு முன் பிரதமர் துறையின் கீழ் இயங்கியது. ஆயினும் அதன் கூறுகளை ஆராய்ந்த பின் அந்த நிறுவனத்தை இலக்கவியல் அமைச்சின் கீழ் கொண்டுவர பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இணங்கியதாகவும் அவர் விவரித்தார். இயற்கை வள சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சின் கீழ் செயல்பட்ட வடிகால் நீர்ப்பாசனத்துறை JPS இனி எரிசக்தி மாற்றம் பொது பயன்பாட்டு வசதி அமைச்சின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இயங்கும் என்றும் ஃபஹமி குறிப்பிட்டார். முன்னேற்றகர ஊதிய கொள்கையை செயல்படுத்துவதை கட்டாயமாக்க இயலாது. மாறாக நாட்டின் பொருளாதாரம், முதலாளிகள், நிறுவனங்களின் ஆற்றல் ஆகியவற்றை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என பொருளாதார அமைச்சர் ரஃபிஜி ரம்லி விளக்கினார்.
முன்னேற்றகர ஊதிய கொள்கை தன்னார்வ முறையிலானது. அதேவேளை அரசின் ஊக்கத்தொகையையும் அது உட்படுத்தியுள்ளது. ஆகவே எந்த கூறுகளையும் சிந்திக்காது அக்கொள்கையை கண்மூடித்தனமாக இயற்ற இயலாது. நாட்டிலுள்ள வணிக நடவடிக்கைகளில் ஏறத்தாழ 97 விழுக்காடு குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோரை உட்படுத்தியுள்ளது. அதனால் அந்த கொள்கையை செயலாக்குவதில் முதலாளிகளின் ஆயத்த நிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருப்பதை ரஃபீசி சுட்டினார். அத்தகைய சூழலில் முன்னேற்றகர ஊதிய கொள்கையை நடைமுறைப்படுத்தினால் பெரும்பாலான எஸ்எம்இ தொழில்துறையினர் கடையை மூட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவர். அதனால் முதலாளிகள் மட்டுமன்று, அவர்களை நம்பியிருக்கும் தொழிலாளர்களும் வேலையின்றி அல்லாடும் சூழல் ஏற்படும். புஞ்சா அலாமிலுள்ள UiTM பல்கலைக்கழகத்தின் ஸ்லாங்கோர் கிளையில் நடைபெற்ற மாணவ தலைவர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்ற பின்னர் அமைச்சர் ஊடகத்தாரை சந்தித்தார். SSPA பொதுச்சேவைத்துறை ஊதிய முறைமை மறு ஆய்வு குறித்து தொடர்ந்து பேசிய ரஃபீசி, நாட்டின் நிதி வளம் போதுமான அளவில் நிலைத்திருப்பது உறுதி செய்யப்படும் என்றார். அந்த விவகாரத்தை பிரதமர் கையாள்வதாக அவர் கூறினார். அரசு ஊழியர்களின் சம்பள விவகாரத்திற்கான முடிவு அரசு கையில் உள்ளது. அதேவேளை வேறு மாதிரியான சவால்களை கொண்டுள்ள தனியார் துறை சம்பள முறைமையின் மீது தமது அமைச்சும் மனிதவள அமைச்சும் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக ரஃபீசி குறிப்பிட்டார். படு முதன்மை தரவு தளத்தில் பதிந்து கொள்ள அனைத்து மாநிலங்களிலும் பல முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் 31 மார்ச் வரை அந்த தளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். நகரி சிம்பிலானில் இதுவரை 45,000க்கும் மேற்பட்டோர் அத்தளத்தில் தங்கள் தரவுகளை இற்றைப்படுத்தியுள்ளனர். அவர்கள் ஜனவரி 2ஆம் தேதி முதல் திறக்கப்பட்ட நேரடி முகப்புகள் வழி அத்தளத்தில் பதிவு பெற்றுக் கொண்டனர். 18 இலக்கவியல் பொருளாதார மைய முகப்புகள் உட்பட 18 நேரடி முகப்புகள் செயல்பட்டு வருவதை மாநில புள்ளியியல் துறை இயக்குநரான முகமது ஷாஃபால் ஷகிமோன் தெரிவித்தார். பொலிஸில் பாடு திட்டத்தில் பதிவு பெற இயலாதோரை அடையாளம் காண பாடு விளம்பரப்படையை நிறுவ மாநில புள்ளியியல் துறை திட்டமிட்டுள்ளது. முதற்கட்டமாக அங்கு 16 நேரடி முகப்புகள் திறக்கப்பட்டன. மேலும் பதிவு பெற இயலாதோரை கண்டறிந்தால் பாடு விளம்பரப்படை அதற்கான முயற்சிகளில் இறங்கும். இதுவரை பொலிஸில் 8,000 பேர் பாடுவில் பதிவு பெற்றுள்ளனர். இதனிடையே லாபுவானில் 600 அரசாங்க ஊழியர்கள் மட்டுமே பாடுவில் பதிவு பெற்றுள்ளனர். இதனால் பதிவு பெறாத அரசாங்க ஊழியர்கள் அத்தளத்தில் பதிவு பெறும்படி வலியுறுத்தப்படுகின்றனர். கம்போங் லுபோ தமியாங் மற்றும் கம்போங் சுங்கை லாபுவில் உள்ள 2 இலக்கவியல் பொருளாதார மையங்களில் பதிவுக்கான நேரடி முகப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாக லாபுவான் கழக துணைத் தலைவர் சிம்சுடின் சிடேக் தெரிவித்தார். ஊழியர் சேமநிதியில் 10,000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக கொண்டிருப்போருக்கு மகிழ்ச்சியான செய்தி. தொடர்புடைய 14 லட்சம் பேரின் சேமிப்பில் அடுத்த மாதம் 500 ரிங்கிட் கூடுதல் தொகை சேர்க்கப்படும். பிரதமரின் அறிவிப்புக்கு ஏற்ப அந்த தொகை வழங்கப்படுவதாக EPF தெரிவித்தது. 40 வயதிலிருந்து 55 வயதுக்குட்பட்ட அவர்கள் பெற்ற தொகையின் மொத்த மதிப்பு 70 கோடியே 8 லட்சம் ரிங்கேட். பிப்ரவரி 24 வரையில் முதலாவது கணக்கில் 10,000 ரிங்கேட் அல்லது அதற்கும் குறைவான சேமிப்பை வைத்திருக்கும் சந்தாதாரர்களுக்கு இந்த 500 ரிங்கேட் கூடுதல் தொகையை அனுபவிப்பர். குறைவான சேமிப்பை கொண்டுள்ளவர்களும் பணி ஓய்வு பெறவிருக்கும் சந்தாதாரர்களையும் சேமிக்க ஊக்குவிக்கும் வகையில் இந்த தொகை வழங்கப்பட்டது. சந்தாதாரர்களிடையே சேமிப்பு திறனை அதிகரிப்பது ஊழியர் சேமநிதி வாரியத்தின் முதன்மை இலக்காகும். இந்த முயற்சியும் அதற்கேற்ப அவர்களுக்கு வளமான எதிர்காலத்தை உருவாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஜொஹோரில் கடுமையாகிறது வெள்ளம். அதேவேளை பஹாங்கில் சற்றே வடிகிறது. இரு மாநிலங்களிலும் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9,681 எட்டியது. 77 துயர் துடைப்பு மையங்கள் இரு மாநிலங்களிலும் இயங்குகின்றன. வெள்ளத்தால் பத்துபஹாட் மாவட்டம் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளது. அதனையும் சேர்த்து இதுகாரும் அங்கு 7 மாவட்டங்கள் வெள்ள பாதிப்புக்கு இலக்காகின. தற்போது மொத்தம் 55 உதவி மையங்கள் இயங்குவதாக சமூக நலத்துறையின் இன்ஃபோ பென்சான அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜொஹோரில் 2,246 குடும்பங்கள் சேர்ந்த 8,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
பஹாங்கில் 1501 பேர் வெள்ள பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். பிற்பகலில் 1548 பேராக இருந்த பேரிடர் பாதிப்புக்கு உள்ளானவர் எண்ணிக்கை மாலையில் சற்றே குறைந்தது. ரொம்பின், பக்கான், மாரான் ஆகிய மாவட்டங்களில் செயல்படும் 22 துயர் துடைப்பு மையங்களில் 428 குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜொஹோரில் வெள்ள துயர் துடைப்பு மையங்கள் 2இல் கோவிட்-19 தொற்றுக்கு இலக்கானோர் அடையாளம் காணப்பட்டனர். மர்சிங் மற்றும் பொன்தியான் துயர் துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடிய 2 தொற்றுக்கு இலக்கானதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிங் தியான்சூன் தெரிவித்தார். அந்த 2 துயர் துடைப்பு மையங்களிலும் தங்கியுள்ள 930 பேரிடம் மருத்துவ சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கோவிட்-19 தொற்று மட்டுமின்றி இதர 61 தொற்று நோய்களுக்கும் மக்கள் பாதிப்புக்கு உள்ளானது அதில் தெரிய வந்துள்ளது. அவர்களில் 53 பேர் கடும் சுவாச நோய் தொற்று, தோல் நோய், கண் அழற்சி ஆகிய உபாதைகளுக்கு ஆளாகினர். ஆக பொதுமக்கள், குறிப்பாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோர், வெள்ளம் அல்லது தூய்மையற்ற நீரில் விளையாடுவதை தவிர்க்க வேண்டும். தவறாமல் கைகளை கழுவுவதுடன் சுய ஆரோக்கியத்தையும் பேணும்படி லிங் தியான்சூன் அறிவுறுத்தினார். பஹாங்கில் பெருவெள்ளம் காரணமாக வழிபாட்டுக்கு மூடப்பட்டிருந்த மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயம் மீண்டும் இன்று திறக்கப்பட்டது. பாதுகாப்பு கருதி நேற்று முன்தினமும் பக்தர்கள் ஆலயம் வர கோவில் நிர்வாகம் தற்காலிக தடையை அறிவித்தது. தற்போது அந்த தடை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த திங்களன்று ஆலய வளாகத்தை சுற்றி கடும் வெள்ளம் சூழ்ந்தது. தற்போது அங்கு வெள்ளம் முழுமையாக வற்றிய நிலையில் துப்புரவு பணிகள் மும்முரமாக மேற்கொள்ளப்படுகிறது. ஆலய பணியாளர்கள் மட்டுமல்லாது ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் தன்னார்வலர்களும் ஈடுபட்டனர். ஆலயத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் அவர்கள் சுமார் 48 மணி நேரம் பம்பரமாக சுழல்கின்றனர். வெள்ளத்தினால் பஹாங் மாரானில் வீற்றிருக்கும் அந்த திருக்கோயில் தண்ணீரில் மிதப்பது போல் காட்சியளித்தது. அழகு முருகனின் அருளால் நிலைமை வழக்கத்துக்கு திரும்பியது. பால தண்டாயுதபாணிக்கு வேண்டுதலை நிறைவேற்ற பக்தர்கள் மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்திற்கு வருவதில் இனி சிக்கல் இல்லை. நம்ம 2 நாளா நம்ம சில மீடியாலாம் நம்ம போட்டிருந்தோம். இந்த மாதிரி வெள்ளம் மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்துக்கு உள்ளுக்கு 3 ஃபீட் தண்ணியோ, வெளியே 5 ஃபீட் தண்ணியோ இருந்துச்சு. உண்மையிலே அது பெரிய ஒரு வெள்ளம். ஆனால் இருந்த போதும் பக்தர்களோட வசதிக்காண்டி நம்ம நிர்வாகமும் மற்றும் தொண்டு ஊழியர்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து 48 மணி நேரத்தில் இந்த கோயில் வளாகத்தையும் அழகாக சுத்தம் பண்ணி மக்கள் சாமி கும்பிடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க செஞ்சிட்டாங்க. இந்த வேலையில் அவங்க அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இம்மாதம் 25ஆம் தேதி தைப்பூச திருநாளுக்கான முன்னேற்பாடுகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மேலும் வரும் திங்கட்கிழமையன்று ஸ்ரீ மாரான் மரத்தாண்டவர் ஆலயத்தில் பொங்கல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலையில் 5:30 மணிக்கு அபிஷேகத்தோட 7 மணிக்கு பூஜையோட மிக சிறப்பாக மரத்தாண்டவரை தரிசனம் செய்கிறதுக்காண்டிய வாய்ப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. அதே நேரத்தில் நான் என்ன அந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன்னா, நீங்கள் அனைவரும் ஆலயத்துக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாமல் இப்போ இனிமேல் நீங்கள் ஆலயத்துக்கு சாமி கும்பிடலாம். அதே நேரத்தில் நம்மளுக்கு 15ஆம் தேதி பொங்கல் விழா, அப்புறம் 25ஆம் தேதி தைப்பூச விழா, இதானே அனைத்துமே இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வரலாம். நமது பஹாங் மாநிலத்தில் மழை குறைஞ்சிட்டதுனால இந்த வெள்ளம் வரத்துக்காண்டிய எந்த ஒரு வாய்ப்பும் இனிமேல் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்கதையாகிவிட்ட வெள்ள சிக்கல்களுக்கு தீர்வு காணும் பொருட்டு ஆலய நிர்வாகம் சில பரிந்துரைகளை தயார் செய்யவிருக்கிறது. அவற்றை மாநில மற்றும் கூட்டரசு அரசாங்கங்களின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உத்தேசிக்கப்படுகிறது. ஜொஹோர், க்ளுவாங், கஹாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பழங்குடியினருக்கு உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. பூர்வக்குடியினர் மேம்பாட்டுத்துறையும் பிற அரசாங்க நிறுவனங்களும் அந்த உதவியை நல்கின.
தேசிய பூங்கா பகுதியில் வெள்ளத்தால் தொடர்பை இழந்த பழங்குடி சமூகத்தினருக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டன. அவர்களில் பெரும்பாலானோர் துயர் துடைப்பு மையத்தில் அடைக்கலம் நாடியுள்ளனர் என பூர்வக்குடி மேம்பாட்டுத்துறை இயக்குநர் டத்தோ சாப்பியா முகமது நூர் தெரிவித்தார். சமூக நலத்துறையின் ஒத்துழைப்போடு பாதிக்கப்பட்ட இடங்களில் துயர் துடைப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள மக்கள் நலத்துடன் இருப்பதாக குலுவாங்கில் அமைக்கப்பட்ட துயர் துடைப்பு மையத்திற்கு சென்ற டத்தோ சாப்பியா முகமது நூர் கூறினார். இதற்கிடையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் ஒரு வாரமாக மின்சார துண்டிப்பால் அவதியுற்றதையும் புச்சோர் ஒராங் அஸ்ரி கிராம தலைவர் சுட்டினார். ஜோஹர் கொத்தத்தங்கி லாக்ஹேங்கை நோக்கி செல்லும் சாலையில் நேற்று மண் சரிவு ஏற்பட்டது. பொதுமக்கள் அந்த பாதையை பயன்படுத்தும் போது எச்சரிக்கை பலகை பின்பற்றுமாறு மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஹுசைன் ஜமோரா அறிவுறுத்தினார். இருப்பினும் அந்த பாதையில் சிறிய அளவிலான மண் சரிவு மட்டுமே ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அவ்வழியே செல்லலாம் என அவர் தெரிவித்தார். மேலும் அப்பாதை செடிலியையும் பண்டார் பினாவாரையும் இணைக்கும் குறுக்கு சாலையாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த விவகாரம் கொத்தத்தங்கி பொதுப்பணித்துறைக்கு தெரிவிக்கப்பட்டது. முன்னதாக கனமழையினால் ஆற்று நீர் பெருக்கெடுத்து ஓடி மண் சரிவை ஏற்படுத்திய காணொளி பலரால் பகிரப்பட்டது. 3 பிள்ளைகளும் இஸ்லாத்துக்கு மாற்றப்பட்டது செல்லாது என அறிவிக்க கோரிய வழக்கில் தாயார் லா சியூ ஹாங் வெற்றி பெற்றார். பெற்றோரில் ஒருவர் மட்டுமே தனிச்சையாக பிள்ளைகளை இஸ்லாத்துக்கு மாற்ற இயலாது என்பதை முறையீட்டு நீதிமன்றம் மறு உறுதிப்படுத்தியது. வயது குறைந்த பிள்ளைகளை மதம் மாற்றுவதில் தாய் தந்தை இருவரின் ஒப்புதலும் தேவை. அதற்கு மாறான நடவடிக்கை சட்டவிரோதமானது. அவ்வகையில் இந்திரா காந்தி தொடுத்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் லா சியூ ஹாங்கின் முறையீடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு 3 பிள்ளைகளையும் அவரின் கணவர் இஸ்லாத்துக்கு மாற்றியது செல்லாது என முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. நீதிபதி டத்தோ ஹதாரியா சைட் இஸ்மாயில் தலைமையிலான 3 அடங்கிய அமர்வு ஒருமித்த குரலில் அந்த தீர்ப்பை அறிவித்தது. அந்த 3 பிள்ளைகளும் இந்துக்களே என அறிவிக்க கோரும் லோவின் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டத்தோ ஹதாரியா அவருக்கு மேலும் சில தளர்வுகளையும் அனுமதித்தார். தமது முன்னாள் கணவர் தனிச்சையாக 3 பிள்ளைகளையும் இஸ்லாத்துக்கு மாற்றியது செல்லாது என அறிவிக்க கோரிய தனித்து வாழும் தாயான லோவின் மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ வான் அஹ்மத் ஃபாரிட் வான்சாலி கடந்த ஆண்டு மே 11ஆம் தேதி தள்ளுபடி செய்தார். அதனை எதிர்த்து முறையீட்டு நீதிமன்றத்தில் லோ தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு இன்று அவருக்கு சாதகமாக வழங்கப்பட்டிருக்கிறது. துபாய் நகர்வு தொடர்பில் போலீஸ் 75 புகார்களை பெற்றிருக்கிறது. பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்கத்தை அந்த நகர்வு கொண்டிருக்கிறது. அதில் 31 புகார்களை மக்கள் நிகராளிகளும் அரசியல்வாதிகளும் அளித்துள்ள வேளை ஏனைய 44 புகார்களை பொதுமக்கள் வழங்கியுள்ளனர். நாடு முழுவதும் இருந்து இன்று அந்த புகார்கள் பெறப்பட்டதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் தெரிவித்தார். துபாய் நகர்வுடன் தொடர்புடைய நபர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவார்கள். குற்றவியல் சட்டம் பிரிவு 124C மற்றும் 5-5B கீழ் அவ்வழக்கு விசாரிக்கப்படுவதாக அவர் கூறினார். நாடாளுமன்ற மக்களாட்சிக்கு ஊறு விளைவிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 3 அல்லது 4 பேர் அடங்கிய காணொளி பரவலாக பகிரப்பட்டது. அது குறித்து தமது தரப்பு புகார்களை பெற்றதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தன்ஸ்ரீ ரசாருடின் உசேன் நேற்று உறுதிப்படுத்தினார். சமூக அமைதியை சீர்குலைக்கும் வகையில் அந்த காணொளி இருந்ததாக நம்பப்படுகிறது. இந்நிலையில் ஒருமைப்பாட்டு அரசை கவிழ்க்க எதிர்த்தரப்பிடமிருந்து கையூட்டு பெற்றதாக ஐயுறப்படும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் போலீஸ் விசாரணை நடத்துகிறது. நாட்டில் வேலையற்றோர் விகிதம் குறைந்து கோவிட்-19 முந்தைய நிலைக்கு திரும்பியது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் வேலையில்லாதோர் விகிதம் 3.3 விழுக்காடு குறைந்ததாக புள்ளியியல் துறை தலைவர் டத்தோ ஸ்ரீ டாக்டர் முகமது உசேர் மஹிதீன் தெரிவித்தார். ஆழ்வளத்திறன் அதிகரிப்பு நேர்மறையான நடப்பு பொருளாதார வளர்ச்சியை காட்டுவதாக அவர் கூறினார். மாதாந்திர அடிப்படையில் ஆழ்வள எண்ணிக்கை 0.2 விழுக்காடு அதிகரித்து 1,70,00,000 பதிவு செய்யப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் வேலை சந்தைக்கு நுழைந்தோர் எண்ணிக்கை விகிதம் முந்தைய மாதத்தைப் போலவே 70.1 பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் வேலை இல்லாதோர் எண்ணிக்கை 0.3 குறைந்தது. வேளாண் துறையை தவிர இதர தொழில்துறைகளில் ஆள்பல சேர்க்கை அதிகரித்துள்ளது. 2023 முதல் 11 மாதங்களில் வெள்ளப்பேரிடர் உட்பட பல சவால்கள் இருந்த போதிலும் நாட்டின் தொழிலாளர் சந்தை நிலையான வளர்ச்சியை எட்டியது. ஊராட்சி தேர்தல் கட்டாயமன்று, ஆனால் அந்த பரிந்துரை ஆராயப்படலாம். அது தொடர்பான சட்ட சிக்கல்கள், நிதி நெருக்கடி, சேவை மேம்பாடு குறித்து அனைத்து தரப்பினரும் ஆராய வேண்டுமென மேலவை உறுப்பினர் செனட்டர் முகமது ஹஸ்பி மூடா பரிந்துரைத்தார். ஊராட்சி தேர்தல் வழி செயலாக்க தரப்பினரின் சேவைகளை மேம்படுத்த இயலும். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு தேர்வு செய்யப்பட்டவர்கள் மக்களின் தேவைகளையும் விருப்பத்தையும் புரிந்து கொள்பவர்களாக இருப்பர். ஊராட்சி தரப்பின் அதிகாரம் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட சில இடங்களில் உள்ள சேவைகளுடன் மட்டுமே தொடர்புடையது. அதிகாரம் மற்றும் இனப்பிரிவினையை ஒரு காரணமாக பயன்படுத்தி அந்த பரிந்துரையை நிராகரிக்கக்கூடாது என முகமது ஹஸ்பி மூடா அறிவுறுத்தினார். இன்று அங்கசபுரி கொத்த மீடியாவில் நடைபெற்ற ஸ்லாமட் பகி மலேசியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முகமது ஹஸ்பி அவ்வாறு கூறினார். வயலும் வான்மழையும் வாழ்வியல், அரிசியும் ஆவினமும் பொருளியல், கும்மியும் குளவையும் கூத்தியல், இயற்கையோடு இசைந்த இன்பம் துய்த்து இனிதாய் வாழ்வதே தமிழர்தம் வாழ்வியல் முறைமை. உழவர் பெருவிழாவாம் பொங்கலில் குதூகலிக்கும் தமிழரின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலை பெருமைகளையும் எடுத்துரைக்க வருகிறது இவ்வார வசந்தம். சனிக்கிழமை 3:05 மணிக்கு TV 2 பரிதா அலைவரிசையிலும். வசந்தம் உங்கள் வாசல் நாடி. பியோங்யாங்கின் முதன்மை வைரி வட கொரிய தலைவர் கிம் ஜோங் உன் தென் கொரியாவை அவ்வாறுதான் குறிப்பிட்டுள்ளார். சோல் மீது போர் தொடுக்கும் அறிகுறியையும் அவர் கோடி காட்டினார். அந்த அண்டை நாட்டின் மீது போர் தொடுக்கும் அவசியம் ஏற்படுமாயின் அதனை தம்மால் தடுக்க இயலாது என்றும் கிம் கூறினார். அத்துடன் சோல் இரும்பு கரம் கொண்டு பியோங்யாங்கை அடக்க முற்படுமாயின் தென்கொரியாவை அழிக்க தயங்கப் போவதில்லை என்றும் அவர் சூளுரைத்தார். சுற்றியிருக்கும் எதிரிகளிடமிருந்து தற்காக்க வடகொரியா அதன் இராணுவ பலத்தை வலுப்படுத்த வேண்டும். அதேவேளை அணுவாயுத தயாரிப்பு பியோங்யாங்கின் முதன்மை குறிக்கோள் அன்று என கிம்மை மேற்கோள் காட்டி KCNA செய்தி வெளியிட்டிருக்கிறது. காசாவில் உண்மையிலேயே அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுகின்றனர். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆந்தனி பிளிங்கன் அதனை ஒப்புக்கொண்டுள்ளார். தெல் அவீவில் இஸ்ரேலிய தலைவர்களுடன் சந்திப்பு நடத்திய பின் ஊடகத்தாரிடம் அவர் இவ்வாறு கூறினார். நிலைமை சாதகமாக இருப்பின் புலம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்கள் மீண்டும் தாயகம் திரும்ப அனுமதிக்கப்பட வேண்டும் என பிளிங்கன் வலியுறுத்தினார். அதேவேளை காசாவுக்கு வெளியே பாலஸ்தீன மக்களுக்கு குடியிருப்பை அமைக்கும் பரிந்துரையை வாஷிங்டன் நிராகரிக்கும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காசாவில் மறு மேம்பாட்டை பாலஸ்தீன தரப்பு உறுதிப்படுத்த வேண்டும். குறிப்பாக காசாவின் எதிர்காலம் கருதி அந்த வட்டாரத்தில் முதலீடு செய்ய மேற்காசிய நாடுகள் பல ஆயத்தமாக இருப்பதையும் பிளிங்கன் சுட்டினார். இதனிடையே மேற்கு ராஃபாவில் உள்ள அடுக்ககத்தை குறிவைத்து யூதப்படை வான் தாக்குதல் தொடுத்தது. அதில் 15 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் காயமுற்றனர். அல் மகாசி அகதிகள் முகாமில் உள்ள பெண்கள் இடைநிலை பள்ளிக்கு அருகில் உள்ள வீடு ஒன்றும் யூதப்படையின் குண்டுகளுக்கு இரையானது. இருப்பினும் மரண எண்ணிக்கை இன்னும் தெரிய வராதிருக்கிறது. ஏற்கனவே அந்த பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 4 பலியானார்கள். முகாம் வாயில் இஸ்ரேல் ராணுவத்தின் கடும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதால் மீட்பு படையினரால் உயிரிழந்தோரின் உடல்களை இன்னமும் வெளிக்கொணர இயலவில்லை.
மற்றொரு நிலவரத்தில் நெருக்கடியில் இருக்கும் காசாவில் மருத்துவமனைகளில் உதவி பொருட்களும் உபகரணங்களும் அருகி வருவதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. காசாவின் சுகாதார முறைமை மிக துரிதமாக அழிந்து விட்டதை WHO அவசர மருத்துவ குழு ஒருங்கிணைப்பாளர் சான் கேசி ஒப்புக்கொண்டார். காசாவில் இப்போது 15 மருத்துவமனைகள் மட்டுமே இயங்குகின்றன. ஆயினும் அவற்றால் பேரளவிலான நோயாளிகளை கையாள இயலாது. காயமுற்றோருக்கு மருத்துவமனையில் உணவு கிட்டுவதிலும் சிக்கல் நிலவுகிறது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள நோயாளிகளும் மருத்துவமனை பணியாளர்களும் அவ்வப்போது அங்கிருந்து வெளியேறிவிடுகின்றனர். மத்திய வடகாசாவில் உக்கிரமாகும் போர் மருத்துவமனைகளுக்கே நெருக்கடியை அதிகரிக்கின்றன. கோலாலம்பூர் புக்கெட் ஜாலியில் நடைபெறும் 2024 மலேசிய பொது பூப்பந்து போட்டி முடிவுகள். அதன் 2ஆம் சுற்றுக்குள் கோசிஃபே நூர் இசுடின் தேசிய ஆடவர் இணையினர் நுழைந்துள்ளனர். பூர்வாங்க சுற்றில் அவர்கள் தாய்லாந்தின் சூபக் ஜோம்கோ கிதினுபோங் கெட்ரென் இணையுடன் மோதினர். மலேசிய ஆதரவாளர்கள் வழங்கிய ஊக்கத்தினால் தேசிய வீரர்கள் முதல் சுற்றை 21-17 என கைப்பற்றினர். 2ஆம் செட்டில் கோசிஃபே நூர் இசுடின் இணையினருக்கு தாய்லாந்தினர் கடும் போட்டியை வழங்கினர். கடும் போராட்டத்திற்கு பின்னர் அந்த செட் 22-20 என மலேசியர்கள் வசமானது. இவ்வேளையில் முதுகு காயம் காரணமாக நாட்டின் ஒற்றையர் வீரர் எங் ஜியாங் போட்டியிலிருந்து விலகினார். உலக தரவரிசையில் 15ஆம் நிலையில் இருக்கும் அவர் முன்னதாக முதல் சுற்றில் ஜப்பானிய வீரர் கோகி வத்தனாபேவுடன் மோதினார். முதல் செட்டில் ஜப்பானிய வீரர் 12-8 என முன்னணியில் இருந்த தருவாயில் ஜியோங்கிற்கு முதுகுவலி கடுமையானது. வேறு வழியின்றி போட்டியிலிருந்து விலக அவர் முடிவெடுத்தார். லீக் கிண்ண காற்பந்தாட்டத்தில் செல்சி அதிர்ச்சி தோல்வி கண்டது. அதன் முதல் கட்ட அரையிறுதி சுற்றில் த ப்ளூஸ் ஒற்றை கோலில் மிடஸ்ப்ரூ அணியிடம் தோற்றது. 2ஆம் டிவிஷனில் இருக்கும் மிடல்ஸ்ப்ரா அணிக்கான ஒரே கோலை 37வது நிமிடத்தில் ஐடன் ஹேக்னி புகுத்தினார். எதிராளி இடத்தில் களம் கண்ட 6 ஆட்டங்களில் செல்சி பதிவு செய்திருக்கும் 5வது தோல்வி இதுவாகும். ஒரே கோலை கைவசம் வைத்திருக்கும் மிடல்ஸ்ப்ரா செல்சியை மீண்டும் 2ஆம் கட்ட ஆட்டத்தில் இம்மாதம் 24ஆம் தேதி சந்திக்கும். அவ்வாட்டம் செல்சியின் சொந்த அரங்கில் அதிகாலை 4 மணி அளவில் தொடங்கும். மற்றொரு அரையிறுதி சுற்று ஆட்டத்தில் லிவர்பூல் வெஸ்ட்ஹாமுடன் மோதுகிறது. அவ்வாட்டம் தி ரெட்ஸின் சொந்த அரங்கமான ஆன்ஃபீல்டில் நாளை அதிகாலை 4 மணி வாக்கில் தொடங்கும். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கிற்கு திரும்பினார் டிமோ வெர்னர். அந்த ஜெர்மனியர் டாட்டனம் அணியில் இணைந்துள்ளார். ஜெர்மனியின் ஆர்பி லெப்சிக்கிலிருந்து 27 வயதான அவர் அந்த இங்கிலீஷ் அணியில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். நடப்பு பருவம் முழுவதையும் அந்த தாக்குதல் வீரர் டாட்டன்ஹாமில் கழிப்பார். இதற்கு முன்னர் வெர்னர் 2020 மற்றும் 2022க்கு இடைப்பட்ட ஆண்டுகளில் செல்சிக்கு களமாடியிருந்தார். த ப்ளூஸுக்கான 89 முறை களம் கண்டிருக்கும் அவர் 23 கோல்களை புகுத்தியுள்ளார். மேலும் அவ்வணி 2021இல் வெற்றியாளர் லீக் பட்டத்தை வெல்லவும் வெர்னர் உதவியிருந்தார். ஆப்பிரிக்க நாடுகள் கிண்ணத்தை தற்காப்பதில் செனகல் அணிக்கு கடும் சவால் காத்திருக்கிறது. குறிப்பாக குழு பிரிவை கடப்பதில் நடப்பு வெற்றியாளர் முக்கிய கவனம் செலுத்தும் என அவ்வணி கேப்டன் சடியோ மானி சொன்னார். சி பிரிவில் செனகலுடன் காம்பியா, கேமரூன், கினி ஆகியவை இடம்பெற்றுள்ளது. அவற்றை குறைத்து மதிப்பிட முடியாது என ஆப்பிரிக்க வீரருக்கான விருதை இருமுறை வென்றிருக்கும் மனே நினைவுறுத்தினார். குழு நிலையிலான தொடக்க ஆட்டத்தில் செனகல் காம்பியாவுடன் மோதும். அவ்வாட்டம் இம்மாதம் 15ஆம் தேதி இரவு 10 மணிக்கு தொடங்குகிறது. இவ்வேளையில் 31 வயதான மானே தனது நீண்ட நாள் காதலியான ஆயிஷா தம்பாவை இம்மாதத்தில் கரம் பிடித்தார். அணுக்கமான சுற்றத்தார்கள் மட்டுமே கலந்து கொண்ட அந்த திருமண வைபவம் ரகசியமான இடத்தில் நடத்தப்பட்டது. நருந்தொகை. அறிவுடை ஒருவனை அரசும் விரும்பும். அறிவாளிகளே உயர்ந்தவர்களாக சமூகத்தில் கருதப்படுவர். அவர்களை அரசரும் விரும்புவர் என விளம்புகிறது வெற்றி வேர்க்கை.
நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.